அன்பர்களுக்கு என்ற பணிவான வணக்கம். இன்றைய ஆன்மீக சிந்தனையிலே ஆடிப்பெருக்கு என்ற தலைப்பிலே சில தகவல்களை நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். தமிழ் மாதங்களில் சிறப்பு வாய்ந்த ஒரு மாதம் ஆடி மாதமாகும். இந்த மாதத்தில் ஆடிப்பெருக்கு, ஆடி அமாவாசை, ஆடி பூரம், ஆடி வெள்ளி, ஆடி தபசு, ஆடி கிருத்திகை என பலவிதமான விழாக்களை தமிழர்கள் கொண்டாடுவது வழக்கம். பூமாதேவியே அம்மனாக அவதரித்ததாக ஐதீகம். இந்த அவதாரம் ஆடி மாதத்தில் நிகழ்ந்ததாக கருதப்படுகிறது. இதன் காரணமாகவே ஆடி மாதம் அம்மனின் மாதமாக போற்றப்படுகிறது. ஆடி மாதத்தில் வரும் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகள் மிகவும் விசேஷமானவை. ஆடி மாதம் 18ஆம் நாளில் கொண்டாடப்படுவது ஆடிப்பெருக்கு. பொதுவாக தமிழக ஆறுகளில் தென்மேற்கு பருவமழையின் காரணமாக ஆறுகளில் வெள்ளம் ஏற்படுவது வழக்கம். விவசாயிகள் இந்த மாதத்தில் விதைத்தால் தை மாதம் அறுவடை செய்வார்கள். தை மாதத்தில் பொங்கல் திருநாள் விவசாயிகளுக்கு மிகவும் முக்கியமான நாளாகும். ஆடிப்பெருக்கு நாளில் விவசாயிகள் பயிரிடுவது வழக்கம். இதன் காரணமாக ஆடிப்பட்டம் தேடி விதை என்ற வழக்கு மொழி நிலவி வருகிறது. ஆடிப்பெருக்கன்று பெண்கள் அதிகாலையில் எழுந்து ஆற்றங்கரைக்கு சென்று நீராடி காவிரியை வணங்கி தங்கள் தாலி கயிற்றை புதிதாக மாற்றிக்கொள்வார்கள். ஆடி 18 அன்று கற்பூரத்தை ஏற்றி ஆற்றில் விட்டு வழிபடுவதை வழக்கமாக வைத்துள்ளார்கள். புதிதாக மணமானவர்கள் ஆற்றங்கரைக்கு சென்று குளித்து புத்தாடை அணிந்து ஆற்றங்கரையோரம் உள்ள தெய்வங்களை வழிபடுவது வழக்கம். இந்த நல்ல நாளில் திருமணமாகாத கன்னி பெண்களும் மஞ்சள் கயிற்றை காவிரி அன்னையை வணங்கி கழுத்தில் கட்டி கொண்டால் நல்ல கணவன் கிடைப்பான் என்பதும் ஐதீகம். இத்தகைய வழிபாடுகளின் மூலம் கன்னி பெண்களுக்கு திருமணமாகி தீர்க்க சுமங்கலியாக வாழும் பாக்கியம் கிடைக்கப்பெறும் என்பதை தெரிந்து கொண்டோம். நன்றி.